மாமல்லபுரம் அருகே ஒரு தனி மனிதன் உருவாக்கிய காட்டில் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நடிகர் கார்த்திக் மண்புழு தாத்தாவின் மண்ணள புரட்சிவாதை புத்தகத்தை வெளியிட்டார். இந்த புத்தகத்தை எழுதிய மண்புழு அறிஞர் சுல்தான் அகமது இஸ்மாயில் பற்றியும் இந்த காட்டை உருவாக்கிய இறையழகன் பற்றியும் நடிகர் கார்த்திக் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். சினிமா ஃபங்க்ஷன் மட்டுமே போயிட்டு இருக்கிறோம், கரகோஷத்தை மட்டுமே கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் சினிமாவில் இருக்கிற நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே நான் உணர்றேன். ஆனால் சினிமா தாண்டி நமக்கு என்ன தெரியும், சினிமா தாண்டி எதை பற்றி நம்ம பேச முடியும்? எல்லாருமே கேட்டுக்கிட்டது விவசாயம் பற்றி இங்கே பேசுகிறக்கு ஆள் இல்லை, நீங்கள் அந்த பொறுப்பெடுத்து நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் உழவன் ஃபவுண்டேஷனுங்கிற அந்த அமைப்பை ஆரம்பித்தோம். நமக்கு எதுவுமே தெரியாது, விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், நமக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? அப்படிங்கும்போது ஒரு 5-6 பேராவது நமக்கு அட்வைசர்ஸாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது இஸ்மாயில் சார் அவர்களுடைய பேர் முதல் பேராக வந்துச்சு. ஒரு ப்ரொஃபஸர், ஃபஸ்ட்டு அறிஞராக இருந்து அப்புறம் தந்தையாகி இன்னைக்கு தாத்தாவாக இருக்கிற இஸ்மாயில் சார் ஃபஸ்ட்டு பேராக வந்துச்சு. நாங்கள் அன்னைக்கு கேட்ட போது கண்டிப்பாக தம்பி எப்போனாலும் சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லியிருக்காரு. மண்ணுக்கும் அறிவு இருக்குது, அதுக்கும் உயிர் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்ன கதை நான் கேட்டு ஆச்சரியப்பட்டேன். எப்படி எதை மக்கணுமோ அதை மக்க வைக்கும், எதை வளர வைக்கணுமோ அதை வளர வைக்கும். ஒரு விதையை போட்டால் வளர வைக்கும் போது பொருள் கெடாமல் இருக்கிறதுக்கு உப்பு பயன்படுத்தும். ஒரு உப்பு கருவாடை போட்டு வச்சா அது அப்படியே இருக்கும், கெடாமல் இருக்கும். அப்படித்தான் மண்ணிலே நீங்கள் உப்பு போட்டு வச்சிங்கன்னா எதுவுமே மக்காது, அப்படியே இருக்கும், அதுக்கு உயிர் எழுந்து போயிடும். அப்படிங்கிறத அவர் அவ்வளோ சிம்பிளாக சொல்லி கொடுப்பாரு. ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் என்ன ப்ரொஃபஸர்னா நான் சொல்லுவேன், புரியுற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு அந்த அம்மா வயிற்றில் இருக்கும்போதே அதுக்கு தேவையான சத்தெல்லாம் கொடுத்து குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணும்னு நினைக்கிறது ஒரு வகை. குழந்தை குறையா பிறந்துருச்சுன்னு பிறந்ததுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து ஊசி கீசி போடுறது 2வது வகை. இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸுங்கிறது 2வது வகை. அப்படி இல்லாமல் ஏன் சரியா இங்கே விளைய மாட்டேங்குது பயிருன்னா அது மண்ணு சரியில்லைன்னா மண்ணுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு ஒரு புரிய வச்சார். ஸோ ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் தான் என்ன, அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத அவ்வளோ ஈஸியாக அவரால் புரிய வைக்க முடியும். அந்த வகையில் எல்லா ஒரு ஒரு ஆசிரியருக்கான எல்லா குணநலங்களும் உள்ள ஒரு அருமையான ப்ரொஃபஸர். நாங்கள் ஒரு ஜென்ரேஷன் தான் இப்போ சினிமாவுக்கு வந்தவங்க. நான் நடிகன்னு நினச்சிக்காரு. எங்கள் அப்பச்சியெல்லாம் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கள் மாமனார் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காரு. விவசாய குடும்பத்திலிருந்து வந்ததுனால தான் என்னமோ அது ரத்தத்திலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாசமும் இங்கே வந்தாலே ஒரு எமோஷனல் ஆகிடும். நான் இதே இடத்துக்கு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். வீட்டில் ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்குது, சரியா வளர மாட்டேங்குதையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒத்த மரம் வச்சிருக்கீங்களா? அப்படித்தான் இருக்கும் அப்படின்னாரு. 2 மரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இன்னொரு மரம் தேடிட்டே இருக்கேன் நான் பக்கத்தில் வைக்கிறதுக்கு. அது உடனே இல்லை நீங்கள் பஞ்சகாவியம் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாட்டில் ஊற்றி கொடுத்தாரு. காசு கொடுத்தேன், ஆனால் போப்பா அப்படின்ட்டாரு. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நான் வீட்டில் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ திரும்ப இங்கே வந்திருக்கேன். நான் பார்த்த மரங்கள்லாம் இன்னும் பெருசாக இருக்குன்னு பார்க்குறப்ப இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் எழுதிய மண்புழு தாத்தாவின் மனநல புரட்சி பாதை நூல் குறித்து சத்தியம் டிவிக்கு பேட்டியளித்த பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் மண்புழுக்கள் இருந்தால்தான் மண் வலுப்பெறும் என தெரிவித்தார். ரசாயன மற்றும் களைக்கொல்லியால் தற்போது விளைநிலங்களில் உள்ள மண்புழுக்கள் காண கிடைக்கவில்லை என்று வேதனை தெரிவித்த அவர் மண்புழுக்கள் எவ்வாறு மண் வளத்தை செழிப்பாக வைத்திருக்கும் என்பது குறித்து இந்த புத்தகம் எடுத்துரைக்கும் என கூறினார். இந்த பர்டிகுலர் புத்தகம் புரட்சி பாதை என்கிற ஒரு கருத்துல வருங்காலத்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அந்த மாணவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டா ஒரு மோட்டிவேஷன் புக் மாதிரி எழுதியிருக்கிற கருத்துக்களோட. அப்போ இதுக்கு தகுந்த சூழல் எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கும் போது வேற எங்கேயும் வைக்கக்கூடாது, ஹோட்டல்ல வைக்கக்கூடாது, அருமையான இந்த பண்ணையில தான் வைக்கணுங்கிற ஒரு மனசுல வந்தது. 2வது ஒரு சிறப்பு யாரையாவது கூப்பிட்டு இந்த புத்தகத்தை அவங்க கையால வெளியீடு பண்ணணும் அப்படின்னு தோணும்போது யார் வீரன் நம்ம கடைக்குடி சிங்கம் இருக்கிறாரு கார்த்திகை கப்பலாம் அப்படின்னு கார்த்திகை கேட்ட உடனே கண்டிப்பா நான் வருவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகம் மகிழ்ச்சியாக தந்துக்கிட்டாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல சூழல் உருவாக்கி ஒரு அருமையான புத்தகத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. சாப்பிட்ற உப்பு நல்ல பொருள் தானே, நாங்கள் சாப்பிட்றோமே, அந்த உப்பு கூட நீங்க எடுத்து ஒரு மண்புழு கையில வச்சு அந்த உப்பு போட்டீங்கன்னா அந்த மண்புழு குடிச்சு செத்துரும். அந்த மாதிரி ஒரு உப்புத்தன்மை உள்ள எந்த பொருள் இருந்தாலும் மண்புழு பாதிக்கும். நைட்ரேட் நைட்ரோஜனோட உப்பு, பாஸ்பேட் பாஸ்பரஸோட உப்பு, பொட்டாசியம் பொட்டாசியோட உப்பு. இந்த 3 வகையான உப்பு நாங்கள் மண்ணில் போட்டுட்டே இருக்கும்போது மண்புழுக்கள் எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்குது, முன்னோர்களும் குறைய ஆரம்பிக்குது. அப்போ அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது, வருங்காலத்துல மண் வாசனை குறைய ஆரம்பிச்சதுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு அவங்க எருவோ மற்ற பகுதிகளோ ரசாயனம் இல்லாம எது பண்ணாலும் அவங்க மண்புழு உரமா சேர்த்து பண்ணி போடலாம். இல்லைன்னாலும் சிறப்பா அவங்க எருவெல்லாம் கொடுத்து மண்ணை மீட்டு வர ஆரம்பிச்சாங்கன்னா தானாவே மண்புழுக்கள் அங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
நல்லபடியா இருக்கும். மண்புழுக்கள் வந்துருச்சு நம்ம மண்ணில் ஒரு எடுத்துக்காட்டு. எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு நாடி முக்கியமோ, நாடியை பிடிச்சா எப்படி வந்து மண் சுத்தமா இருக்கா நலமா இருக்கா இல்லையான்னு தெரியுதோ, அதே மாதிரி மண்ணை தோணுன மண்புழு பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு நாடி மண்புழு. மண் சுகாதாரமா இருக்கு நலமா இருக்குன்னு இருக்கும். மண்புழுக்களை மீண்டும் கொண்டு வருவோம். மீண்டும் வந்து மண் வாசனை கொண்டு